வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். 14,15,738 பயனாளி குடும்பங்களுக்கான நவம்பர் மாத ஆஸ்வசம கொடுப்பனவுகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி 11.2 பில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட நிதி பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட உள்ளன. இந்த நடவடிக்கை இன்றைய தினம் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை ஆஸ்வசம என்பது இலங்கையின் முக்கிய நலன்புரி திட்டமாகும். இது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மாதாந்திர கொடுப்பனவுகளை வழங்கும் நோக்குடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நலன்புரி நன்மைகள் சபை ஆஸ்வசம திட்டத்தின் வருடாந்த தகவல் புதுப்பிப்பு நடவடிக்கையையும் முன்னெடுக்க உள்ளதாக அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது பயனாளிகளின் தகவல்களை சரிபார்த்து தவறான பயன்பாட்டை தடுக்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அத்துடன் திட்டம் நிறுத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவும் போலி செய்திகள் உண்மை அல்ல எனவும் சபை தெளிவுபடுத்தியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அம்பலாந்தோட்டை கிவிள பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 15 பேருக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விபத்தானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாத்தறையிலிருந்து மகள் வெவஸ் என்ற தனியார் பேருந்தும் ஹம்மாந்தோட்டையிலிருந்து தங்காலை நோக்கி சென்ற கனரக வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் காயமடைந்த 15க்கும் அதிகமானோர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காயமடைந்தவர்களில் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கொழும்பு 10 மாளிகாவத்தை லக்கிரி செவன தொடர் மாடியில் பட்டப்பகலில் பாரியளவில் ஹெரோயின் விற்பனை நடைபெறுவதாக தகவல்களில் தெரிய வந்துள்ளது. மாளிகாவத்தை லக்கிரி செவன தொடர் மாடியில் வசிக்கும் பெண்ணே இந்த பாரிய போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றார். காலை பகல் மாலை நேரங்களில் இது நடைபெறுகிறது. போதைப்பொருள் விற்பனை செய்யும் போது பெண்களும் முண்டியடித்துக் கொண்டு வாங்குவதாக தெரிய வந்துள்ளது. ஹெரோயின் போதைப்பொருளை வழங்குவதற்கு முன்னர் பணம் சேகரிக்கும் செயற்பாடுகளில் பலர் ஈடுபடுகின்றனர். அவர்கள் வந்து பணத்தை பெற்றுக்கொள்ளும் போது இந்த செயல்பாடுகளின் முக்கிய நபரான பெண் அவதானித்த வண்ணம் இருப்பார். பின்னர் அவர் முச்சக்கர வண்டியில் போதைப் பொருளுடன் ஒளிந்திருப்பார். பணம் பெற்றுக்கொண்ட பெண்ணின் ஆட்கள் முச்சக்கர வண்டியில் அமர்ந்திருக்கும் பெண்ணிடம் பணத்தை கொடுத்த பின்னர் அந்த பெண் முச்சக்கர வண்டியில் இருந்தவாறு போதைப் பொருட்களை கீழே போட்டுவிட்டு எவ்வித பயமுமின்றி அங்கிருந்து செல்வார். இந்த பாரிய பயங்கர நிகழ்வுகள் கொழும்பு 10 மாளிகாவத்தை லக்கிரி செவன தொடர்மாடியில் பி பிளக் மற்றும் சி பிளக் பகுதியில் நடைபெறுவதாக தெரிய வந்துள்ளது. விதை நெல் உற்பத்தி செய்யும் பண்ணைகளில் மேற்கொள்ளப்படும் நெற்செய்கைக்கு காப்புறுதி திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கிடைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த காப்புறுதி திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விதை நெற்செய்கைக்கு வெள்ளம், வறட்சி, நோய்கள், பூச்சி தாக்கல்கள், இயற்கை பேரழிவுகள் மற்றும் காட்டு யானைகளினால் ஏற்படும் சேதங்களுக்கு இந்த திட்டத்தால் காப்பீடு வழங்கப்பட உள்ளது. மேலும் ஒரு ஏக்கர் செய்கைக்காக ஒரு போகத்துக்கு 13,600 ரூபாய் தவணை செலுத்துவதன் ஊடாக ஒரு ஏக்கருக்கு 1,80,000 ரூபாய் இழப்பீடாக பெற்றுக்கொள்ள முடியும் என விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. இந்த விதை நெல் பண்ணைகளுக்கு காப்புறுதி பாதுகாப்பு பெற வேண்டுமானால் அவை விவசாய திணைக்களத்தின் விதை பதிவு சேவையில் கட்டாயம் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. விதை நெல் உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதன் மூலம் விவசாயிகளை செய்கையில் தக்க வைத்துக் கொள்வதே இதன் பிரதான நோக்கம் என்றும் விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை மேலும் தெரிவித்துள்ளது. வடக்கின் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் வெற்றிலைக்கு பயன்படுத்தப்படும் சுண்ணாம்பினால் சிறுவர்களின் கண் பார்வை இழக்கப்படும் பாரிய அபாயம் உருவாகியுள்ளதாக கண் வைத்திய நிபுணர் மலரவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெற்றிலைக்கு பாவிக்கும் சுண்ணாம்பு ஒருபுறம் புற்றுநோய் என்ற மிக பெரும் அச்சுறுத்தலை மக்களுக்கு ஏற்படுத்தி வரும் சூழலில் தற்போது மற்றொரு பாரிய பிரச்சனையையும் அது உருவாக்கி வருகின்றது. குறிப்பாக வெற்றிலைக்கு பாவிக்கும் சுண்ணாம்பு முன்னைய காலத்தில் வெற்றிலையின் பின்பகுதியில் பூசப்பட்டும் தாள்களிலுமே விற்பனைக்கு வந்திருந்தது. ஆனால் தற்போது வர்ண பூச்சுக்கள் கலந்த கலவையாக பாரிய பொதிகள் முதல் சிறிய பொதிகள் வரை சுண்ணாம்பு விற்பனைக்கு சந்தைகளுக்கு வருகின்றது. வர்ணங்கள் பூசப்பட்டு சிறுவர்களின் கண்களுக்கு உறுத்தும் வகையில் சிறிய பொதிகளில் வீடுகளில் இந்த சுண்ணாம்பு வலம் வருவதால் அதை வீட்டிலுள்ள
சிறியவர்கள் விளையாட்டாக பொருளாக கருதி கைகளில் எடுத்து ஆபத்தை தமக்கு தாமே உருவாக்குகின்ற நிலைமை அண்மையில் அதிகரித்துள்ளது. குறிப்பாக சில நாட்களுக்குள் யாழ் மாவட்டத்தில் 4 சிறுவர்களும் கிளிநொச்சியில் 2 சிறுவர்களும் இந்த சுண்ணாமின் தாக்குதலுக்கு உள்ளாகி ஒரு கண்ணின் பார்வையை ஏறத்தாழ இழந்தவர்களாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுண்ணாம்பு ஒருவரின் கண்ணில் பட்டால் கண்ணின் பார்வை ஏறத்தாழ முழுமையாக பாதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளரால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை எந்த ஒரு பணியாளர்களையும் நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்காக இல்லை என யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் மாகாண நிர்வாகத்துக்கு உட்பட்ட வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்று வரும் தாதியர்களின் 24 மணி நேர பகிஷ்கரிப்பு தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் 55 பிரதேச வைத்தியசாலைகளிலும் மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை 20க்கு உட்பட்டதாக தெரிகின்றது. ஆரம்ப சுகாதார பிரிவுகளில் மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை 10க்கும் குறைவாகவே இருக்கின்றது. எனவே இதனால் பல வைத்தியசாலைகளில் ஊழியர்களின் வரவை உரிய நேரத்தில் அவர்கள் வருவதை ஒழுங்கமைப்பதிலேயே பல சிரமங்களை எதிர்நோக்கக்கூடியதாக இருந்தது. பல வைத்தியசாலைகளில் ஊழியர்கள் தாமதமாக வந்து முன்னே ஒரு நேரத்தை பதிவிடுவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறதாக அவர் தெரிவித்துள்ளார். தம்புள்ளை பிரதேச சபையின் எதிர்க்கட்சியினை சேர்ந்த உறுப்பினர்கள் நேற்று சபை அமர்வுக்கு உள்நாட்டு பெரிய வெங்காய மல்லைகளை அணிந்து கொண்டு கலந்து கொண்டனர். உள்நாட்டு பெரிய வெங்காயத்தின் விலை தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர்கள் இவ்வாறு வெங்காயத்திலான மாலை அணிந்து சென்றுள்ளனர். அத்துடன் அவர்கள் விவசாயியின் மகன் அரசனானான், விவசாயி பாலானான் என கோஷமிட்டவாறு சபைக்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது. இந்த எதிர்ப்பு நடவடிக்கைக்கு பின்னர் பிரதேச சபை அமர்வு ஆரம்பிக்கப்பட்டது. அதன்போது பெரிய வெங்காயத்துக்கு விலையின்மை மற்றும் அழிந்து போன வெங்காயத்துக்கு நஷ்ட ஈடு கோரிய நிலையில் விவாதங்கள் நடைபெற்றதனால் சபையில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. பேராதனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கெலியோயா கரமட பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் கரமட பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பிள்ளையின் தாயான தசிலா ரத்நாயக்க வயது 35 அவர் கடையில் இருந்தபோது சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். நுவரெலியாவிலிருந்து கொழும்பு நோக்கி அதிவேகமாக வந்த தனியார் பஸ்ஸே இந்த விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பஸ் முதலில் வீதியோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு முச்சக்கர வண்டியுடன் பலமாக மோதி அதனை தொடர்ந்து ஒரு வீட்டுக்குள் சேதம் விளைவித்துவிட்டு இறுதியாக கடைக்குள் புகுந்துள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதியும் உயிரிழந்த தாயின் 6 வயது மகளும் மேலதிக சிகிச்சைக்காக பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தை ஏற்படுத்திய தனியார் பஸ்ஸின் சாரதியை பேராதனை போலீசார் உடனடியாக கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பேராதனை போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் வாழ்வெட்டு சம்பவங்களை அரங்கேற்றி வரும் ஆவா குழு தலைவர் வினோத் உட்பட ஒருவர் நேற்று முன்தினம் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆவா குழு வினோத் என்பவர் 2 கிராம் 400 மில்லிகிராம் கெரோயினுடன் அவரது சகா ஒருவர் கைக்குண்டு மற்றும் வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இருவரும் வெவ்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவுக்கு பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. கையூட்டல் ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்டு பின்னரே கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி சபை, சுற்றுலா மேம்பாட்டு பணியகம், இலங்கை விருந்தகங்கள் முகாமைத்துவ நிறுவனம் மற்றும் இலங்கை மாநாட்டு பணியகம் ஆகிய 4 நிறுவனங்களின் ஊழியர்களுக்கான நேரடி மருத்துவ காப்பீட்டுக்கு சட்ட விரோதமான முறையில் தரகு நிறுவனத்தை பிரசன்ன ரணதுங்க நியமித்து அந்த தரகு நிறுவனம் மூலம் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்திடமிருந்து சுமார் 47.5 லட்சம் ரூபாயை தரகாக பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. மணல்களை மககளு கொள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 19ஆம் கட்டை கபரகொடையாய பகுதியில் கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி அன்று வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கணவன் மீது மனைவி கோடாரியினால் தாக்கியதில் காயமடைந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கணவன் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம்
உயிரிழந்துள்ளார். மேற்குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான 43 வயதுடைய R.M. காமினி புஷ்பகுமார் என்ற நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கணவனின் தகாத உறவால் இருவருக்கும் இடையில் அடிக்கடி தகராறு ஏற்பட்ட நிலையில் சம்பவ தினத்தன்று கணவன் விவசாய வேலைகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து அறையில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரின் தலை மீது மனைவி கோடாரியினால் தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த கணவன் சியாம்பிளாண்டுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அம்பாறை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக சந்தேக நபரான பெண் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகளை மகள கொள்ள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியில் பலரருவை பெதிவெவ பகுதியில் 21வது மைல் கல் அருகில் இடம்பெற்ற விபத்தில் 5 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 2 தனியார் பஸ்ஸுகள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் 5 பேர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக புலனறுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புத்தளன் நவகத்தேகம தம்மண்ணா வெட்டிய பிரதேசத்தில் காட்டு யானை தாக்கி ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாய் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் நவதகேகம குறுக்கட்டியாவ பிரதேசத்தை சேர்ந்த 45 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் மோட்டார் சைக்கிளை பயணித்துக் கொண்டிருக்கும் போது வீதியின் குறுக்கே வந்த காட்டு யானை தாக்கியதனால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளும் பலத்த சேதமடைந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.